ஒவ்வொரு நீங்கள் உங்களுக்கு வந்து உடவு மனம் சோர்வு தட்டுறாப்பையோ இல்லை இந்த நிகழ்ச்சி சோர்வு தட்டுறப்பையோ நீங்கள் எழுந்து வெளியே போகிறீங்க, அந்த மனுஷி வெளியே போகலை. ஒவ்வொரு உரையாடலையும் குறிப்பெடுத்துட்டு இருந்தாங்க. நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஒவ்வொரு உரையாடலையும் குறிப்பெடுக்கிறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயமோ தெரியாத விஷயமோ அத்தனையுமே குறிப்பெடுத்து அவங்க நோட்டில் எழுதிக்கிட்டே இருக்கிறாங்க. நம்மளை சுற்றி நடக்கிற ஒரு சத்தமும் அந்த மனுஷியை டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. அவங்களோட முழு கவனமும் உரையாடலே இருந்தது. அந்த மாதிரி நம்மளுக்கெல்லாம் இருந்துட்டா எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படி தோணுச்சு எனக்கு. எப்படி அவங்களால முடியுது? இந்த ஒருவேளை ஓவிய கலையில் இருக்கிறனால அந்த ஃபோக்கஸ் அவங்கள அந்த மாதிரி செய்ய வைக்குதோன்னு கூட எனக்கு தோணுச்சு. அந்த வகையில் நான் வந்து அருமையாக உங்களுடைய பலத்த கைத்தட்டலுடன் சக்தி அம்மாவை நான் நினைக்கிறேன். சக்தி அம்மாவோட குறிப்பு வந்து நம்மளுடைய இந்த மலரில் இல்லை, ரொம்ப தாமதமாக தான் அவங்களுடைய இந்த புத்தகம் அச்சடிச்சதுக்கு பிறகு தான் அவங்க வந்து குறிப்பே வந்தது. இதில் விடுபட்டு போனதில் ஒரு வருத்தம் இருந்தாலும் இதில் இருக்கிற வெள்ளைத்தாள் முழுக்க நீங்கள் தான் இருக்கீங்க என்று கூறிக்கொண்டு அவங்கள பற்றின அறிமுகம் அவங்க எனக்கு கொடுத்துருக்குறாங்க. கவிஞர், ஓவியர், பணி, வீட்டு பயன்பாட்டு மின் சாதன பொருட்கள் பழுது பார்க்கும் பணி. அப்படியா? கேட்டுக்கோங்க. அப்புறம் வந்து மின் சாதன பொருட்கள் பழுது பார்க்கும் பணி, 4 கவிதை தொகுப்புகள் வெளியாகியுள்ளன. அப்படின்னு கவிஞர், ரைட்டு. முகநூலில் என்னமாது? முகநூலில் தானே, முகநூலில் இயக்கங்கள் கீரல்கள் எனும் தலைப்பில் 400க்கும் மேற்பட்ட ஓவியங்களை தொகுத்து வைத்துள்ளார். தஞ்சை பிரகாஷ் விருது, திருப்பூர் சக்தி விருது போன்ற பல விருதுகளை பெற்றுள்ளார் நமது ஓவிய பெண். உங்களை இன்றைய ஓவிய சந்திப்பு மிகவும் பெருமையுடன் வரவேற்கிறது. நீங்க பார்த்ததெல்லாம் அவருடைய ஓவியங்கள். தொடர்ந்து என்னுடைய தங்கை பாரதி எஸ்பி, பத்திரிகையாளர், தற்போதைய ஏபிபி லைன் குழுவில் ஆங்கில செய்தித்தாளான டிடி லைன் அந்த டிவி சேனலில் வந்து அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஊடக சந்திப்பில் வந்து அவங்க தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டு வராங்க, பங்கெடுத்துட்டு வராங்க. இளம் ஆக்டிவிஸ்டா அவங்க வருவாங்க என்ற நம்பிக்கையெல்லாம் இல்லை, அவங்க வருவாங்க, வந்துட்டாங்க கிட்டத்தட்ட. தொடர்ந்து அவங்களுடைய எல்லா பணிகளையும் அவங்க வெற்றி பெறணும்னு கேட்டுக்கிட்டு தோழரையும் நம்ம அழைக்கலாம். ஸோ முதல் அமர்வு இந்த அதாவது இன்றைய இறுதி அமர்வின் 2 பேச்சாளர்கள் வந்து நம்மளுடைய சக்தி அம்மா என்ன பேச போகிறாங்க அப்படின்னா, பெண்களும் ஓவிய கலையும் அப்படின்னு. நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு சந்திப்புகளையும் இந்த மாதிரியான ஓவிய பெண் வந்து நம்மளுடைய சந்திப்பில் நாங்கள் அழைக்காட்டியுமே கூட அவங்களே வந்து இணைஞ்சிடுறாங்க. அது ஏதோ ஒன்று நடந்தது. ஏன்னா ஒரு குறை இல்லாமல், ஒரு ஊனம் இல்லாமல் இந்த ஊடக சந்திப்பு முடிக்கணும்னு இந்த ஊடகமே அது முடிவு பண்ணுது. அந்த வகையில் நீங்களே வந்து இணைஞ்சதில் ரொம்ப மகிழ்ச்சி. பெண்களும் ஓவியக்கலை, இப்போ இந்த ஓவியம் கலைன்றது வந்து பெரும்பாலான ஆண்கள் தான் அதை வந்து ஆளுகின்ற ஒரு கையில் வச்சுருக்காங்க. அவங்க தான் ஓவியக்கலையை ஆளுகின்ற ஒரு ஆளுமையாகவும் இருக்கிறாங்க. குறிப்பிட்டு உலக புகழ்பெற்ற ஒரு பெண் ஓவியர் எங்கே அப்படின்னு கேட்டாக்கா நம்மளுக்கு சொல்லவும் தெரியாது. உலக புகழ்பெற்ற ஓவிய பெண் யார்? உலக புகழ்பெற்ற ஓவியம்னா ஒரு பெண்ணு தான் இருக்கா. ஆனால் ஓவிய கலையில் ஒரு பெண் யார் புகழ்பெற்று இருக்காங்கன்னா நம்மளுக்கு சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. இதே ஆணுன்னா நம்ம வரிசையாக சொல்லுவோம். அதில் இருக்கிற அந்த ஓவிய கலையில் இருக்கிற பெண்கள் அவங்க எதிர்கொள்ளும் சவால்களை முதல்ல நம்ம என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுடலாம். பெண் உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் நீங்கள் கேளுங்க. நீங்கள் காலையில் வந்து அதே உற்சாகத்தோடு நீங்கள் இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அம்மா நீங்கள் பேசலாம். எல்லாரும் ரொம்ப களைப்பாக எந்திரிச்சு போக விரும்புகிற ஒரு நிலையில் நாங்கள் 2 பேரும் இங்கே வந்து அமர்ந்திருக்கிறோம். நம்ம யோகி சொன்ன மாதிரி வழியோட வழியாக கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நாங்கள் சீக்கிரமாகவே முடிச்சிடுறோம் அப்படின்னு சொல்கிறேன். என்னோடய தலைப்பு வந்து பெண்களும் ஓவியங்களும் சொல்லிட்டாங்க. உலகின் பழமையான ஓவியம் அப்படின்ட்டு இந்தோனேஷியாவில் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. அதோட வயது வந்து 40,000 ஆண்டுகளாம்.
அப்போ வந்து சொல் தோன்றதுக்கு முன்னாடி தோன்றது ஓவியம். சொல் வந்து ஓவியத்தோட ஒரு குழந்தைன்னு தான் நம்ம சொல்லணும். நான் அப்படியே தாண்டி போயிடலான்ட்டு இருக்கிறேன். முதல் முறையாக நம்ம குழந்தை எழுத பழகிறப்ப அந்த எழுத்து வந்து அது எழுத்தாக தெரியாது, அது ஒரு ஓவியமாக தான் பார்க்குது. ஒரு ஓவியத்தை நம்ம எப்படி வரைகிறோமோ அதே மாதிரி தான் குழந்தை வந்து எழுத்தை வந்து வரைய முயற்சி பண்ணுது. ஊடக சந்திப்பில் வந்து நான் ஒரு பார்வையாளராக கலந்துக்கலான்னு தான் இருந்தேன். மாதவி தான் வந்து நீங்கள் ஒரு 10 நிமிஷம் ஓவியமும் பெண்களும் பற்றி பேசுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இப்போ யோகி சொன்ன மாதிரி தான் ஓவியமும் பெண்களும், நான் ஓவியத்துறையில் இருந்தால் கூட ஓவியமும் பெண்களும்னா அப்படியே ரொம்ப பிளாங்கான மாதிரி பரீட்சை ஹாலில் வந்து கொஸ்டின் பேப்பரை பார்த்தோன்னா முதல் டைம் நமக்கு எந்த கொஸ்டினுமே பதிலே தெரியாத மாதிரியே இருக்கும். வெறுமே என்னடா ஒரு கேள்வி கூட நமக்கு பதில் தெரியலையே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஒரு உணர்வு தான் எனக்கு மாதவி சொன்னப்போ தோணுச்சு. வந்து பெண்களா அப்படிங்கிற மாதிரி யோசனை பண்ணேன், யார் இருக்கிறாங்க ஓவியத்தில் அப்படிங்கிற மாதிரி யோசனை பண்ணேன். அப்புறம் மாதவி சொன்ன இன்னொரு விஷயம் வந்து நீங்கள் ஓவியத்துறைக்கு எப்படி வந்தீங்க, உங்களுக்கு எப்படி அதில் ஈர்ப்பு ஏற்பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னாங்க. நான் வந்து இப்போ பள்ளிக்கூடத்தில் என்னை சேர்த்தப்ப ஒரு வருஷம் ஸ்லேட்டில் கிறுக்கிறது மட்டும்தான் வேலையாக வச்சுருந்தேன். எப்படியோ தூக்கி நான் 2ஆவதுல தூக்கி போட்டாங்க. 2ஆவது டீச்சருக்கு ரொம்ப பெரிய தொல்லையாக போயிடுச்சு. ஒரு ஆனாவனா கூட தெரியாத ஒரு பிள்ளையை கொண்டாந்து நம்ம தலையில் கட்டிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி. அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே இது அடி உதவாதப்பெல்லாம் அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டாங்கிற பழமொழி தான் அவங்களுக்கு தெரிஞ்சது. அவங்க முடிஞ்ச வரலாம் என்னை அடித்து துவம்சம் பண்ணி பார்த்தாங்க. அப்பயுமே நான் எழுதலை. அப்புறம் ஒரு நாள் என்ன பண்ணாங்க, என்னை வீட்டுக்கே அனுப்பல. 2ஆவது படிச்சுட்டு இருக்கிறப்ப நீ எழுதி காமிச்சிட்டு வீட்டுக்கு போ அப்படிங்கிற மாதிரி நிறுத்திட்டாங்க. பிள்ளைய காணுமேனு எங்கள் அம்மா தேடிக்கிட்டு வந்தாங்க. தேடிட்டு வந்து பார்த்தா டீச்சர் அவங்கள்ட்ட ஆளாத குறையா, உங்கள் பொண்ணு 2ஆவது வந்துட்டா இன்னும் அவளுக்கு ஆனால் கூட எழுத தெரியலிங்க, நான் என்னங்க பண்ணுறது, எவ்வளோ சொல்லி பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. உடனே வந்து எனக்கு அப்புறம் வீடே கிளாஸ் ரூம் ஆகிப்போச்சு. எங்கள் அம்மா அவங்க பங்குக்கு அடித்தாங்க. அடிச்சு ஏதோ ஒரு 2ஆவது வந்து தான் ஆனாவனாவை நான் எழுத கற்றுக்கிட்டேன். இதே மாதிரி போயிட்டு வந்து ஒரு 9ஆம் வகுப்பு படிக்கிறப்ப வந்து எங்கள் அம்மா வந்து தவறிட்டாங்க. 6/6/76 எங்கள் அம்மா தவறினாள். அது வந்து என்னுடைய வாழ்க்கையை திருப்பி போட்ட நாளுங்கிற மாதிரி தான் எனக்கு மனசில் பதிஞ்சிருக்குது. அது வரையிலும் ஒரு விளையாட்டு பொண்ணு மாதிரி ஸ்கூலுக்கு போகிறது. எங்கள் அம்மா வந்து ரொம்ப செல்லமாக தான் எங்களையெல்லாம் வளர்த்தாங்க. சாப்பிட்ட தட்டில் கை கழுவிட்டு எந்திரிச்சு போகிற மாதிரி அது மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் வளர்த்தாங்க. அது மாதிரி இருந்துட்டு எங்கள் அம்மா அந்த 76ல் தவறின மறுநாளே எங்கள் அப்பா நீ ஸ்கூலுக்கு போவேணாம், உனக்கு கீழே 4 தம்பிங்க இருக்கிறாங்க, அவங்கள பார்த்துக்கணும், ஒரு தங்கச்சி வர இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இது நம்ம ஒரு நாடகம் நடந்துகிட்ருக்கோம். நாடகம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப திடீர்னு வந்து அடுத்த காட்சி வரப்போ அந்த திரைச்சலை வந்து பின்னால் சேஞ்ச் ஆகிடும். அதேமாதிரி ஒரு ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்த ஒரு பொண்ணு உடனே அது ஸ்க்ரீனு சேஞ்ச் ஆகிற மாதிரி ஒரு குடும்பத்தை வந்து தாங்குகிற அளவுக்கு மாறுற அளவுக்கு ஒரு சூழ்நிலை அமைஞ்சு போச்சு. எனக்கு சாப்பிட்ட தட்டில் கை கழுவுன எனக்கு அத்தனை பேருக்கு சமைக்கணுன்னா எப்படி இருக்கும் பாருங்கள். அப்போ வந்து விறகு அடுப்பு தான், கேஸ்லாம் அப்போல்லாம் வரல. டெய்லி எனக்கு வந்து ரொம்ப மன உளைச்சல். எனக்கு ஃப்ரெண்ட்ஸுங்களாம் அதிகமாக கிடையாது, ஃப்ரெண்ட்ஸே கிடையாதுன்னு சொல்லிடலாம். அப்படி இருக்கிறப்ப வந்து ரொம்ப மன உளைச்சல், ஒரு மென்டல் டார்ச்சரு, ஒரு பைத்தியம் ஆகிற ஸ்டேஜுக்கே இருக்கிற மாதிரி இருந்தேன். அப்போ வந்து எனக்கு இருந்த ஒரே இது ரேடியோ கேட்குறது. அப்போல்லாம் மேக்ஸிமம் ரேடியோ தான் கேட்பாங்க. அப்புறம் வாசிப்பு இருந்துச்சு. எங்கள் அப்பா நிறைய படிப்பார், நிறைய புத்தகம் எங்கள் வீட்டில் இருந்துச்சு, படிப்பேன். அப்போ என்ன பண்ணுவோம், ரொம்ப மன உளைச்சலாக இருக்கிறப்ப தாளில் திரும்ப கிறுக்குறேன். அந்த 1ஆவது வகுப்பில் எப்படி கிறுக்கிட்டு இருந்தனோ அதேமாரி தாளில் திரும்ப கிறுக்க ஆரம்பிச்சிடும். மனம் ரொம்ப யோசனை, ஒரு எக்ஸ்ட்ரீம் எல்லைக்கு போகிற மாதிரி, ஒரு தற்கொலை பண்ணிக்கலாமா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சிந்திக்கிற அளவுக்கு போகிறப்ப கிறுக்கிறது தான் எனக்கு வேலை. மனம் போனபடி கிறுக்கிக்கிட்டே இருக்கிறது பேப்பரில். அப்போ வந்து தான் வந்து வரைய ஆரம்பித்தேன். வரைகிறதுனா நம்ம வாரதழில் வர படம், அந்த சாமி படம், அதெல்லாம் காலண்டரில் இருக்கிற சாமி படம் இதெல்லாம் பார்த்து காப்பி பண்ணுறது தான். இந்த காப்பி பண்ணிகிட்டு இருக்கிறப்ப அப்புறம் இந்த வாசிப்பு என்ன பண்ணிச்சுன்னா, என்ன வந்து இதழ்களுக்கு எழுதுறது,
அப்போல்லாம் நிறைய இதழ்கள் வந்துட்டு இருந்துச்சு. சாவி, கல்கண்டு, தாய், அது மாதிரிலாம் நிறைய இதழ்கள் வந்துட்டு இருந்துச்சு. அதெல்லாம் படிச்சுட்டு அதுக்கு வாசகர் கடிதம் எழுதுறது அப்படியெல்லாம் ஆரம்பித்தோம். அப்புறம் என்ன பண்ணணும், இந்த கவிதை எழுதுறது, சிறுகதை எழுதுறது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இது பண்ணிகிட்டு இருக்கிறப்ப, சிறுகதை எழுதி அனுப்புகிறப்ப அதில் வர ஏதோ ஒரு சூழ்நிலைக்கு ஓவியம் வரைஞ்சி அனுப்புவேன். இந்த ஓவியம் வரைஞ்சி அனுப்புனப்ப அது வந்து இதழ்களில் பிரசுரமாச்சு. இப்படி தான் வந்து நான் ஓவியர் ஆகிட்டேன். நான் வந்து ஓவியத்தை வந்து முறைப்படியாக கற்றுக்கிட்டதில்லை. அதனால் இப்போ காலையில் ரஞ்சு கூட என்ன ஒரு ஓவியம் வரைங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அது நான் ஓவியம் வரைகிறேன். நிறைய வந்து உருவ ஓவியங்கள் வரைஞ்சிருக்கிறேன். கலைஞர்கள், இப்போ எழுத்தாளர்கள், இது மாதிரிலாம் நிறைய பேர் வரைஞ்சிருக்கிறேன். இந்த மாதிரி ஓவியத்தை பார்த்துட்டு கிருஷ்ணாங்கினி கூட எனக்கு ஒரு இது கொடுத்தாங்க. என்ன பண்ணாங்கன்னா, உங்களுக்கு பிடிச்ச எழுத்தாளர்களை எல்லாம் ஓவியமாக வரைங்க. அவங்களோட படைப்பை வந்து அது கதையாக இருக்கலாம், சிறுகதையாக இருக்கலாம், கட்டுரையாக இருக்கலாம், ஏதோ ஒரு போர்ஷனை எடுத்து அதை வந்து அந்த ஓவியத்தையும் இந்த அவங்களோட படைப்பையும் இணைத்து நம்ம வந்து ஒரு தொகுப்பு கொண்டாடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அந்தளவுக்கு வந்து உருவ ஓவியம் வரைவேன். நம்ம மாதவி, அன்பாதவன், பெருமாள் முருகன், புதுமை பித்தன், அம்பை, வெண்ணிலா இவங்களையெல்லாம் வரைஞ்சி வந்து அவங்களோட படைப்புகளை எல்லாம் தொகுத்தேன். அப்புறம் வந்து அது முன்னுரை எழுதணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. அப்புறம் வந்து எனக்கு என்னென்னா வந்து ரொம்ப உற்சாகமாக போயிட்டே இருக்கும். வண்டி ஃபஸ்ட் கியரில் போகிற மாதிரி போகும், அப்படியே திடீர்னு டவுன் ஆகிடும். அது மாதிரி குடும்ப சூழலும் அது மாதிரி நடந்தப்போ அதை அப்படியே கிடப்பில் போட்டுட்டு வந்து ஓவியம் வரைகிறத மட்டும் இது பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் திரும்ப முகநூலுக்கு வந்ததுக்கப்புறம் முகநூலில் வந்து ஒரு சடங்கு இருக்குது. தினைக்கு ஏதாச்சும் பதிவு போடலன்னா நம்மளை மறந்துடுவாங்க மக்கள். அதனால் வந்து அப்போ ஏதாச்சும் ஒன்று நம்ம பதிவு போடுறது. இப்போ ஊடுருக்கு வந்தோன்னா இதில் நான் என்ன பார்த்தேன், இப்போ குறிப்பிடுத்தது சொன்னாங்களே, எல்லாம் டீட்டெயிலாக போட்டு அந்த ஃபோட்டோலாம் போடுறது. இது மாதிரி இந்த ஓவியங்களை எல்லாம் வரைஞ்சி அதில் போடுறது. நீங்கள் முகநூலுக்கு போனீங்கன்னா என் பக்கத்தில் பார்க்கலாம். கிறுக்கல்கள், கீறல்கள்னு போட்டு ஒரு 400க்கும் மேற்பட்ட ஓவியங்கள், பலதரப்பட்ட ஓவியங்கள், வந்து எழுத்தாளர்கள், கலைஞர்கள், அரசியல் தலைவர்கள் எல்லாம் அவங்க உருவம்லாம் வரைஞ்சிருக்கிறேன். அப்புறம் பறவைகள், இயற்கை காட்சிகள், அது மாதிரி வரைஞ்சி கலெக்ஷன் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வாய்ப்பு நேரம் கிடைக்கிறப்ப அதை பார்க்கலாம். அப்புறம் இப்போ என்னோடய ஓவியத்துக்கு நான் எப்படி வந்தேங்கன்னு சொல்லிட்டேன். அப்புறமேலு ஓவியம் பெண்கள்ங்கிற தலைப்புக்கு நம்ம போயிடலாம். தமிழகத்தில் வந்து அப்போ ஓவியத்தை பற்றி ரொம்ப சிறப்பான இதெல்லாம் இருந்திருக்கு. ஓவிய கலைஞர்களுக்கு வந்து இறையிலின்ட்டு நிலம் கொடுக்கறது, அவங்களுக்கு சித்திரையாளின்னு பட்டம் கொடுக்கறது, அதேமாரியெல்லாம் நிறைய முயற்சியெல்லாம் இருந்திருக்குது. அரசர்கள்லாம் ரொம்ப ஆதரிச்சிருக்கிறாங்க. ஏன்னா வந்து இப்போ ரஞ்சி சொன்ன மாதிரி என்ன படம் வரைங்கன்னு சொன்னப்போ, இன்றைக்கி இந்த அலைபேசி யுகத்தில் நாம் இன்றைக்கி வந்ததுலேருந்து எத்தனை புகைப்படம் எடுத்தோம் நமக்கே தெரியாது. எண்ணற்ற புகைப்படம் எடுத்துருக்குறோம். ஆனால் அப்போ வந்து ஃபோட்டோங்கிறது கிடையாது, ஓவியம்தான் வழி. அந்த ஓவியம் வந்து அப்போ வந்து செல்வந்தர்களுக்கு தான் உள்ளதாக தான் இருந்துச்சு. ஒரு அரசர்களோ ஒரு பணக்காரனோ அவனை தான் ஓவியமாக வரைய முடியும். ஒரு சாதாரண மக்களை வந்து ஓவியமாக வரைய மாட்டாங்க. அவை தான் வந்து ஸ்கூலுக்கெல்லாம் பாட்டு எழுதுவா, கம்பர் எழுத மாட்டேன். அது மாதிரி ஓவியர்கள்லாம் ஆண்களாக இருந்ததுனால அவங்க சாதாரணங்களையெல்லாம் வரையிலேயே வேணுமோ அப்படி கூட இருக்கலாம். அதேமாரி வந்து சங்க இலக்கியம் இந்த இதிலெல்லாம் ஓவியம் வந்து சிறப்பாக தமிழகத்தில் இருந்த மாதிரியே பெண்களும் அப்போ இருந்திருக்கிறாங்க. பெண்களும் வந்து ஆண்களும் வந்து சித்திராங்கதன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, பெண்களுக்கு வந்து சித்திரசேனான்னு பட்டம் கொடுத்துருக்குறாங்க. அப்போ வந்து அந்த இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, பெண்களும் அப்போ ஓவியம் வரைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு தெரியுது. இப்படி அந்த பெண்கள் வந்து அந்த ஓவியத்துலேருந்து எப்படி அந்த தொடர்பு அறுபட்டது. இப்போ மாதவி சொன்ன மாதிரி பெண் ஓவியர்கள்னு சொன்னோன்னே நான் வந்து ரொம்ப யோசனை பண்ணேன். நான் வரைகிறதுல ஆர்வம் இருந்து கூட என்னாலேயே பெண் ஓவியர்கள்னு சொல்ல முடியல. இப்போ வந்து ஓவியத்தில் வந்து கமர்ஷியல் இருக்குது, கலைத்தன்மை இருக்குது. இப்போ கமர்ஷியல்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம விகடன் இது மாதிரி வரைகிற கோபுலு, மணியன் செல்வம், இப்போ உங்களை கேட்டால் கூட நீங்கள் ஒரு 4-5 பேரை சொல்லுவீங்க. இப்போ சியாம் வரைகிறாரு, அது மாதிரி சொல்லலாம். இப்போ ஆர்ட் இதுலேயும் நம்ம சொல்லணும்னா ஆதிமூலம் சொல்லலாம், மருது சொல்லலாம், ஆர்பி பாஸ்கரன் சொல்லலாம், கோபால் சொல்லலாம், இப்படியெல்லாம் சொல்லலாம். இதெல்லாம் எனக்கு தோணுச்சு.
பெண்கள் யாருப்பா வரைகிறாங்க, இந்த மாதவி வேறு பெண்களும் ஓவியங்களும் சொல்லியிருக்காங்களே, யார் வரைகிறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு ரொம்ப மண்டையை உடைச்சிக்கிட்டேன். அப்புறமேல முகநூலில் வந்து இயல் சௌமியான்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க. அவங்க வந்து 1330 திருக்குறளை வந்து ஓவியமாக பண்ணணும் அப்படின்னு செஞ்சுக்கிட்டு அவங்க வந்து முகநூலில் போட்டுட்ருப்பாங்க. அவங்க நினைப்பு எனக்கு ஒன்று வந்துச்சு. அப்புறம் வந்து அகிலா புகழ்னு பொள்ளாச்சியில் கோவை மாவட்டத்தில் இருக்காங்க. அவங்க வந்து எழுத்தாளர், நாவலாசிரியர். அவங்களும் வந்து ஓவிய கண்காட்சியெல்லாம் வச்சுருக்காங்க. இவங்க 2 பேரும் எனக்கு சட்டன்னு நினைப்பு வந்துச்சு. அப்புறமேல வேறு யாரும் நினைப்பு வரல. அப்புறம் ரொம்ப யோசனை பண்ணதில்ல, 90களில் காலச்சுவடு மாதிரி இதழ்களில் பெனிட்டா பெர்சியால்னு ஒரு ஓவியர் பேர் வரும். அந்த பெனிட்டா பெர்சியால் என்ன இருப்பாங்க அப்படின்னு யோசனை பண்ணேன். நம்மளுக்கு இருக்கிறவா இருக்கார், கூகுள் ஆண்டவர் தான் இருக்கார். ஒன்றே சரி அவர் தேடி பார்க்கலாம் அப்படின்ட்டு பெனிட்டா பெர்சியால்னு அடித்து பார்த்தேன். அவங்க வந்து இப்போ ஒரு சிற்ப கலைஞராக மாறி இருக்கிறாங்க. கேரளாவில் இருக்கிறாங்க. ஒரு கலையகமே வச்சுருக்காங்களாம். ஊதுபத்தியில் வந்து அவங்க சிற்பங்கள் வடிக்கிறாங்களாம். கல், பாறை அது மாதிரி இல்லாமல் ஊதுபத்தி பொடியை வச்சுக்கிட்டு அவங்க சிற்பம் வடித்து இது பண்ணுறாங்க. அவங்க கிறிஸ்டியனுங்கிறதுனால அந்த இயேசு கிறிஸ்து, இந்த குருத்தோலை, இது இந்த லாஸ்ட் சப்பர் அப்படிங்கிற மாதிரி ஃபேமஸான ஓவியம்லாம் இருக்குது. அது மாதிரியெல்லாம் அவங்க ஓவியம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த தகவல் கிடைச்சிச்சு. அப்புறம் வந்து அந்த நூலை பிடிச்சிக்கிட்டு அப்படியே போனப்போ இன்னும் சிலரெல்லாம் பார்க்க முடிஞ்சிச்சு. இன்னும் சில ஓவியர்கள்லாம் இருக்காங்க. இந்த இப்போ மேலை நாட்டு ஓவியர்கள் பார்த்தோம்னா தொடர்ந்து எல்லா நூற்றாண்டிலுமே பெண் ஓவியர்களை பற்றி குறிப்பு இருக்குது. வரிசையாக ஒவ்வொரு நூற்றாண்டுலேயும் யார் யார் வந்து பிரபலமாக இருக்கிறாங்கன்னு பார்க்க முடியுது. ஆனால் வந்து இந்திய அளவிலோ தமிழக அளவிலோ ரொம்ப கம்மி. இந்திய அளவில் இருக்கிறவங்களும் வடநாட்டுக்காரங்க தான் இருக்கிறாங்க. இந்த வடநாட்டுக்காரங்களையும் மேல் மட்டத்தில், அதாவது அவங்க அப்பா ஓவியராக இருக்கிறது, இல்லை பணக்காரங்களாக இருக்கிறது, அவங்க வந்து ஓவியராக இருக்கிறாங்க. அதேமாரி வந்து ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால் வரையிலும் பெண்களை வந்து ஓவியக் கல்லூரியில் அனுமதிக்கலையாம். பெண்கள் வந்து ஓவியத்தை இது பண்ணக்கூடாது, ஓவியம் கற்றுக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருந்திருக்குது. அந்த தடை இருந்ததுனால வந்து பெண்கள் ஓவியத்தில் இது பண்ண முடியல. அதுக்கு என்ன காரணம் சொன்னாங்கன்னா, நான் வந்து ஆண்கள் எப்படி வந்து பெண் மாடல்கள் எல்லாம் வச்சு நிர்வாணமாக வரைகிறாங்களோ, அதுமாரி இந்த பெண்கள் வந்து ஆண்களை பார்த்து நிர்வாணமாக வரைகிற மாதிரி இருக்கும். அதனால் அவங்களுக்கு வந்து ஓவியத்தை அவங்கள கற்றுக்க விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறேன். அதனால் தடை இருந்துச்சான். அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த தடை நீங்கி இப்போ வந்து ஓவியக் கல்லூரியில் இருக்கிறாங்க. நம்ம சென்னையில் ஒரு ஓவியக் கல்லூரி இருக்குது, கும்பகோணத்தில் ஒரு ஓவியக் கல்லூரி இருக்குது. இப்போ ஒவ்வொரு ஆண்டும் வந்து அங்கேருந்து பெண்கள்லாம் கற்றுக்குறாங்க. இப்போ அவங்கெல்லாம் என்ன ஆனாங்க, தமிழக அளவில் ஏன் இல்லை அப்படிங்கிற மாதிரி தேடி பார்த்தேன். முடிச்சிடறேன்ப்பா. இப்போ வந்து வரைகிறவங்கள இந்துமதி கிருஷ்ணன் ஒருத்தவங்க வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் ஓவியர் ஸ்வர்ணலதா அப்படிங்கிறவங்க வந்து அவங்களும் வந்து ஓவியம் வரைஞ்சிட்ருக்குறாங்க. அப்புறம் வந்து ஒரு திரைப்பட பாடல் வந்து ஒன்று இருக்கும், எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறப்பதிலே. அப்புறம் அதை நல்லபடியாக வளர்க்குறதெல்லாம் தாயோட பொறுப்பு தான், அந்த தாய் தான் அந்த நல்லவனாக இருக்கிறதுக்கும் கெட்டவனாக இருக்கிறதுக்கும் காரணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது பாட்டு இருக்கும். வந்து உலக அளவில் ஆண் கலைஞர்களுக்கு இணையாக பெண் கலைஞர்கள் வர முடியல அப்படிங்கிற மாதிரி இருக்கிறப்ப ஒரு எலிசபெத்துன்னு ஒரு ஓவியர் ரொம்ப சிறப்பாக ஆண்களோட சம்பாதித்ததுலேயும் அதிகமாக சம்பாதிச்சிருக்கிறாங்க, ஓவியத்துலேயும் சிறப்பாக இருந்திருக்கிறாங்க. அவங்க வந்து ஓவியத்துக்காக வந்து பல நாடுகளுக்கு போயிருக்கிறப்ப அவங்களுக்கு ஒரே ஒரு பெண்ணா, அந்த பெண்ணை வந்து அவங்களால கவனிக்க முடியலையாம். கவனிக்க முடியாமல் போனப்போ அந்த பெண் வந்து மனம் போனப்பட போக்கில் போய் வந்து அவளுக்கு ஒரு பாலியல் நோய் மாதிரி தாக்கி சாகிற அளவுக்கு போயிட்டான். சாகிற அளவுக்கு பெண் சாக போகிறாங்கிறப்ப தான் அந்த அம்மா வந்து பார்க்குறாங்க, ஓவியராக இருக்கிறவங்க அம்மா அந்த ஓவியத்துறையிலே அவங்க ஆழ்ந்திருக்கனால. ஓவியங்கிறது ஒரு தியானம், அதுதான்
தியானங்கிறப்போ அது வந்து சூழ்நிலையே மறந்துடும். இப்போ நான் ஓவியம் வரைய ஆரம்பித்தேன்னா, இப்போ அடுப்பில் பால் வச்சேன்னா பாலை மறந்துடும், தண்ணி கொதிச்சுன்னா தண்ணி கொதிக்கிட்டே இருக்கும். நம்ம 2 கோடு போடலாம் அப்படின்ட்டு போட்டுகிட்டே இருக்கிறப்ப என்ன பண்ணுவோம், நம்ம அதுக்குள்ளே ஆழ்ந்து போயிடுவோம். அது மாதிரியான ஒரு கலையில் இருக்கிறப்ப இவங்களால் வந்து பெண் குழந்தை அந்த பெண்ணை வந்து நல்லா வளர்க்க முடியல. ஆனால் அந்த தந்தையோட பொறுப்பை பற்றி வரலாற்றில் கேள்வி இல்லை. அந்த பெண் குழந்தை சாகிறப்ப அவங்க அம்மாக்கிட்ட சொன்னாலும், நீ வந்து ஒரு பிரபல ஓவியராக இருந்திருக்கக்கூடாது, எனக்கு ஒரு அம்மா பிரபல ஓவியராக இருந்திருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த குழந்தை செத்துருச்சு. அந்த மன வருத்தத்தில் அவங்க அப்புறம் வரைகிறதே விட்டுட்டாங்களாம். இந்த குடும்பங்கிற ஒரு அமைப்பு வந்து இந்த பெண் கலையில் ஏன் முன்னேற முடியல அப்படிங்கிறதுக்கு அது ஒரு காரணம். இந்த குடும்பம் வந்து ஒரு குற்ற உணர்ச்சி ஏற்படுத்துது. தன்னோட நேரத்தை வந்து அவங்க குடும்பத்துக்கு தான் கொடுக்கணும், குடும்பத்துக்கு தான் முன்னுரிமை, அதுக்கு அடுத்தது தான் மற்றதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வையை வந்து வச்சுருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து அந்த குற்ற உணர்ச்சி ஏற்படுது. சரி, இந்த கட்டுரையை நான் ஊடகத்துக்கு அனுப்பிடுறேன். அதில் வந்து நீங்கள் படித்து இது பண்ணிக்கோங்க. இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த புதிய மாதவிக்கும் ரஞ்சிக்கும், இந்த கடைசி நொடியில் பொறுமையாக காது கொடுத்தவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. நன்றி சத்தியமா. நீங்கள் வந்து சொல் ஓவியத்தின் குழந்தை அப்படின்னு தொடங்கி உங்களோட அனுபவத்தில் இருந்து இந்த உங்களுடைய செக்ஷன் அழகாக பேசி முடிச்சிருக்கீங்க. உங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றி. பொறுமையுடன் கேட்டுக்கொண்டிருந்த தோழியர்களுக்கும் நன்றி. அன்றைய நாளின் இறுதி பேச்சாளராக நம்மளுடைய செல்லக்குட்டி பார்த்து பேச போகிறோம். மிக மிக முக்கியமான ஒரு தலைப்பு. அவங்களோட தலைப்பு பார்த்தீங்கன்னா செய்திகளில் பெண்கள் எங்கே. ரொம்ப முக்கியமான தலைப்பு. ரொம்ப சின்ன வயசுல மிக ஆழமான விவாதத்தோட வராங்க. நம்ம அவரை வரவேற்று 12 நிமிடங்கள் மட்டுமே. எல்லாருக்கும் வணக்கம். யாரையும் தூங்க மாட்டேன்னு நினைக்கிறேன். நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 2 எக்ஸாம்பிள் ஒரு கம்பேரிசன் மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் டாபிக் உள்ள போகலாம். சரிப்பா, எப்படி எடுத்துக்கோங்க. ஒரு 2 நியூஸ் ஸ்டோரி எப்படி வந்து போன வாரம் நடந்த 2 விஷயங்கள் எப்படி கவர் பண்ணியிருந்தாங்க மீடியா அப்படின்றத வச்சு அதுக்கப்புறமா மற்ற விஷயங்கள்லாம் நான் சொல்கிறேன். லாஸ்ட் வீக் வந்து கர்நாடகாவில் ஹாசன்ற ஒரு பகுதியில் வந்து ஒரு பெண் வந்து அவங்களோட திருமண நாளன்னைக்கு பியூட்டி பார்லருக்கு போகிறாங்க. பியூட்டி பார்லரில் ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட் மாதிரி ஆயிடுது. அப்போது திரும்ப அவங்க வந்து திருமண மண்டபத்துக்கு போகும்போது அந்த மாப்பிள்ளை வந்து கல்யாணத்தை அதே இடத்துல நிறுத்திடுறாரு. இது எல்லா தமிழ் மீடியாக்களும் இதை வந்து கவர் பண்ணாங்க. கவர் பண்ண விதம் வந்து இந்த மாதிரி அவங்க மேக்கப் போட்டாங்க, இந்த மாதிரி நிகழ்ந்துருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு பொதுவாக ஒரு செய்தியை போடுற மாதிரி போட்டிருந்தாங்க. ஆனால் இதுக்கு வந்த கமெண்ட்ஸ் எல்லாமே எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அந்த பெண் வந்து மேக்கப் போட்டிருக்கக்கூடாது, பெண்கள் வந்து மேக்கப் போடுறது வந்து தவறு அப்படின்ற மாதிரி நிறைய ஆண்கள் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இதை வந்து இன்னுமே பெட்டராக மீடியா வந்து ஹேண்டில் பண்ணி எழுதியிருக்கலாம். அந்த பெண் மேலே எந்த ஒரு தப்புமே இல்லை, முழுக்க அது ஒரு ஆணின் தவறு. ஆனால் அதை ஒரு இடத்துல கூட மீடியா வந்து சொல்லவே இல்லை. ஏன்னா நடுநிலைவாதத்தை வந்து அங்கே மெயின்டைன் பண்ணுற மாதிரியான ஒரு இது. அதே வாரம் வந்து பிரியாதாஸ் அப்படின்ற ஒருத்தங்க வந்து ஒரு பெரிய ஒரு விஷயத்த பண்ணாங்க. அது இங்கே இருக்கிற எத்தனை பேருக்கு தெரியும்னு சொல்லி எனக்கு தெரியலை. ஆனால் இது ஒரு ட்ரெண்டிங்கான டாப்பிக்காக இருந்துச்சு. வெறும் 2 தமிழ் மீடியாக்கள் மட்டும்தான் இதை வந்து ரிப்போர்ட் பண்ணாங்க. பிரியாதாஸ் அப்படின்றவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, மனுஸ்மிருதியை எரித்து அது மூலியமாக சிகரெட் பற்ற வச்சு சிக்கன் சமைச்சாங்க. அது இல்லாமல் அவங்க ஒரு தலித்துன்றதும் இங்கே முக்கியமான ஒரு விஷயம். இது வந்து ஒரு பெரிய ஒரு எதிர்ப்பு, ஒரு போராட்டத்தோட தொடர்ச்சியாக ஒரு விஷயம் வந்து நடக்குது. ஆனால் இதை வந்து தமிழில் வந்து யாருமே ரிப்போர்ட்டே பண்ணவே இல்லை. ஸோ இதிலேருந்து என்ன தெரியுது நமக்கு, இந்த 2 விஷயங்களை ரிப்போர்ட், அது முதல்ல நடந்த விஷயம் வந்து அவங்க அதை ஒரு ஆணின் தவறுன்னு சொல்லியிருந்தா கூட அது ஒரு மிகவும் முக்கியமான ஒரு நியூஸாக நம்ம பார்த்துருக்கலாம். ஆனால் அவங்க அப்படியும் சொல்லாமல்
சும்மா ஒரு கிளிக் பெயிட்டாக, அதாவது எப்படி போட்டால் எல்லாரும் போய் அதை பார்ப்பாங்க அப்படின்றதுக்கான ஒரு ரிப்போர்ட்டாஜாக பண்ணி அடுத்ததாக சொல்ல வேண்டிய மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த வந்து எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரியாக அவங்க வந்து மாற்றிட்டாங்க. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இந்த சோஷியல் மீடியா ஜேர்னலிசம் இல்லை நியூ ஏஜ் ஜேர்னலிசம், நியூ மீடியான்னு சொல்லிட்டு இப்போ புதுசாக வர இந்த சோஷியல் மீடியா மூலியமாக வர ஜேர்னலிசம் எல்லாமே பெண்களை வந்து ஒரு ஆப்ஜெக்டாக பயன்படுத்தி அது மூலியமாக நிறைய பேரை பார்க்க வச்சு காசு சம்பாதிக்கணும். இதுதான் வந்து பிஹைண்ட் ரூட்ஸு, அதுக்கப்புறமா கலாட்டா, அந்த மாதிரியான யூடியூப் சேனலும் வந்து செஞ்சிட்ருக்காங்க. இதே தான் நியூஸ் சேனலும் வெவ்வேறு விதத்தில் நியூஸ்ன்ற பேரில் அவங்களும் காசுக்காக செஞ்சிட்ருக்காங்க. ஸோ இப்படியா இருக்க எவ்வளோ சதவீதம் பெண்களை பற்றி நியூஸில் உண்மையாகவே வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, குளோபல் மீடியா மானிட்டரிங் ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு உலகத்தில் இருக்கிற எல்லா ஊடகங்கள்லேயும் பெண்களோட பங்களிப்பு எவ்வளோ இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ரிப்போர்ட்டு, அதில் வந்து இந்தியாவோட ரிப்போர்ட்டை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து 2010ஆம் ஆண்டு டேட்டா படி கிட்டத்தட்ட 22% பெண்களோட கருத்துக்களும் பெண்களை பற்றின நியூஸ் ஸ்டோரிஸையும் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதுவே வந்து 2015ஆம் ஆண்டு 1% குறைஞ்சிருக்கு. 21% வந்து பெண்களை பற்றி நியூஸ் ஸ்டோரிஸ் வந்து எழுதப்பட்டிருக்கு. அதுவே கொரோனா காலகட்டத்தில் 2020ல் கிட்டத்தட்ட 14% அது மாறிடுச்சு. அப்போனா மீடியாவில் ரிப்போர்ட் பண்ணுறதுல 86% யாரை பற்றின செய்திகள் வருதுன்னா வெறும் ஆண்களை பற்றின செய்திகள். ஆண்கள் என்ன நினைக்கிறாங்களோ அந்த செய்திகளை மட்டுமே தான் இப்போ வரைக்கும் மீடியா வந்து ரிப்போர்ட் பண்ணிகிட்ருக்கு. இந்த 14% பெண்கள் மட்டுமே பேசப்படுறதால என்ன ஆகுது அப்படின்னா, பெண்களுடைய உண்மையான பிரச்சனை என்ன அப்படின்றது எழுதப்படலை. அது இல்லாமல் பெண்கள் வந்து பெண்கள் கிட்ட கருத்து கேட்கறது எவ்வளோ முக்கியம் அப்படின்றத ஒரு இடத்துலையுமே மீடியா உணரத்தும் இல்லை, அதை பதிவு செய்கிறதுமே இல்லை. அது இல்லாமல் ப்ரொஃபஷ்னலியுமே கோவிட் பீரியடில் இதே அந்த 14% இருக்கிற பீரியடில் வந்து ஆண் பத்திரிகையாளர்களோட எண்ணிக்கை அதிகமாச்சே தவிர பெண் பத்திரிகையாளர்களோட ரேஷியோ வந்து ரிவர்ஸில் குறைஞ்சிக்கிட்டே தான் போகுது. ஏன்னா கோவிட்க்கு அப்புறமா அதிக பெண்களால் மீடியாக்குள்ளே வர முடியாமல் நிறைய குடும்ப சூழல் மாதிரியான நிறைய பேரியர்ஸ் இருக்கிறதால அவங்களால வர முடியாமல் போகுது. இந்த அளவுக்கு ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ், அந்த 14%க்கான அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் ஏற்படுற டைமில் வந்து அதே லாஸ்ட் வீக் வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஒரு கவர் ஸ்டோரி பண்ணாங்க. ஒரு ஃபுல் பேஜ் கவர் ஸ்டோரி, மர்ச்சன்ட் ஆஃப் மெட்ராஸ் அப்படின்ட்டு ஒரு தலைப்பு ரெட் கலரில் அவங்களோட யூஷுவல் ஃபார்மேட்டில் போட்டிருந்தாங்க. அது சென்னையில் மெட்ராஸில் இருக்கிற பிஸ்னஸ் பீப்புளை பற்றி போட வேண்டியது. அது எல்லாமே ஆண்களோட குரல், ஆண்களை பற்றி மட்டுமே தான் போட்டிருந்துச்சு. அப்போனா பெண்கள் உண்மையாகவே இல்லையா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. பத்திரிகையாளர்களை வந்து அங்கே அனுப்புறதுக்கு ஒன்று அந்த ஊடகத்துக்கான சோம்பேறித்தனமாக இருந்திருக்கும், இல்லைனா அதை எடுத்துகிட்டு வரதுக்கு அந்த ரிப்போர்ட்டருக்கான சோம்பேறித்தனமாக தான் வந்து நான் அதை பார்க்குறேன். அப்படி இல்லைனா அந்த டைமை வந்து இதுக்கு போடுறத விட அந்த வேலையை சீக்கிரமாக முடித்தா போதும், காசு பண்ணால் போதுன்ற மாதிரியாக இப்போ மீடியா மாறத்தான் நான் அதை வந்து பார்க்குறேன். சரி, பெண்களே இந்த அளவுக்கு கம்மியான ரெப்ரசன்டேஷன் தான் பெண்களுக்கே கிடைக்கிது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எல்ஜிபிடி மைனாரிட்டிஸ் சில்ட்ரனுக்கான ரெப்ரசன்டேஷன் எப்படி இருக்குது, அவங்கள பற்றின ரிப்போர்ட்டாஜ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னா, டைம்ஸ் ஆஃப் இந்தியாலேயே தான் இதுவும் ஒரு நியூஸ் அது எப்படி கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், டீன் டெலிவர்ஸ் ஓன் பேபி யூஸிங் யூடியூப், த்ராட்டில்ஸ் த பேபி வித் அ பெல்ட்ன்ற மாதிரி ஒரு தலைப்பு போட்டு ஒரு நியூஸ். இந்த தலைப்பு வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு குழந்தை, ஒரு மைனர் கேர்ள் சைல்டு, அவங்க வந்து அவங்களோட குழந்தையே டெலிவர் பண்ணி அப்புறம் அந்த குழந்தைய வந்து பெல்ட்டை யூஸ் பண்ணி கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது மட்டும்தான் தலைப்பு வந்து சொல்லுது. அந்த குழந்தைக்கு பின்னாடி ஏதாவது ஒரு விஷயம் இருந்திருக்கும் தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியூஸ் ரிப்போர்ட்குள்ளே போய் படிக்கும் போது தெரியுது, அந்த குழந்தைய வந்து இன்ஸ்டாகிராம் மூலியமாக யார் கூடயோ பேசியிருக்காங்க. அந்த பேசின அந்த ஆண் வந்து அவரோட ஃப்ரெண்டோட வீட்டுக்கு கொண்டு போய் அந்த குழந்தைய வந்து கற்பழித்து அப்புறம் அவங்க வந்து ப்ரெக்னென்ட் ஆகி அவங்க வந்து அந்த வேறு சொன்னால் பிரச்சனை, வெளியில் சொன்னால் பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவங்களே அந்த யூடியூப் பார்த்து அந்த குழந்தைய பெற்று அதுக்கப்புறம் அந்த குழந்தை கத்தி சுற்றி இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா பிரச்சனை வரும்ன்றதால கொண்டு இருக்காங்க.
ஆனால் இந்த ஹோல் ஸ்டோரியில் ஒரு இடத்துல கூட ரேப்புன்ற வார்த்தையே யூஸ் பண்ணாமல் அந்த மேல் ரிப்போர்ட்டர் அதை எழுதியிருக்காரு. அதில் ஆனால் அவர் வந்து ஒரு லைன் யூஸ் பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னா, அந்த டீன் வந்து அதிகமான டைம் வந்து இன்ஸ்டாகிராமில் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. அது தேவையற்ற ஒரு விஷயம். அங்கே ரேப்புன்ற வார்த்தை தான் முக்கியம், ஆனால் அதையே போடாமல் இப்படியாக எழுதிட்டு வராங்க. ஆண்கள் மட்டும்தான் இப்படி எழுதுறாங்களான்னு பார்த்தா கிடையாது, பெண்களும் இப்படி தான் எழுதுறாங்க. நான் வந்து இந்த ஸ்பீச்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணும் போது தமிழ் நாளிதழில் பெண்ணிய கருத்து அப்படின்னு சொல்லிட்டு நான் கூகுளில் வந்து சர்ச் பண்ணேன், என்ன மாதிரியான கருத்துலாம் வருதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா இங்கிலீஷ் ரிப்போர்ட்ஸ் நான் நிறைய படிக்கிறதால தமிழ் தெரிஞ்சுக்கணுன்ட்டு. அப்போ மேலே வந்த ஸ்டோரி என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், ஆண் என்னும் அற்புதம், ஆண்கள் தின சிறப்பு. இதை எழுதுனது ஒரு பெண். அதனால பெண்களுக்கு தினமலர் மாதிரியான பத்திரிகைகளில் இப்படியா எழுதுனா வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்றதுக்காக ஆண்களை போற்றி எழுதணுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் இந்த இடத்துல இருக்குது. சரி, அப்போது இப்போ வந்து திரும்பவும் நம்மளோட கேள்விக்கு இந்த அளவுக்கு ப்ராப்ளமேட்டிக்காக ரிப்போர்ட்டிங் இருக்குது அப்படின்னு இருக்கிறப்ப திரும்ப நம்மளோட கேள்விக்கே தான் நம்ம வரும். அப்போது பெண்கள் எங்கே தான் இருக்காங்க, இந்த அளவுக்கு கம்மியாக இருக்காங்க, ஆனால் இருக்கிற பெண்கள் வந்து நியூஸில் எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இருக்கிற அந்த 14% இருக்கிற 60% பெண்கள் வந்து என்டர்டெயின்மெண்ட், ஃபேஷன், அதுக்கப்புறமா இந்த ஹீரோயின்ஸோட பிக்சர்ஸாக யூஸ் பண்ணுவாங்கள்ல ஒரு மேல் கேஸ்க்காக, அந்த மாதிரியான ஒரு இடத்துல தான் வந்து 60% பெண்களோட ரெப்ரசன்டேஷன் நியூஸில் வந்து இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இந்த பொலிட்டிக்கலி ஸ்ட்ராங்காக பேசுகிற பெண்களையோ, இல்லைனா பொலிட்டீஷியன்ஸ், பாலிட்டிக்ஸில் இருக்க பெண்களையோ, இல்லைனா மற்ற இம்பார்ட்டண்ட்டான ஃபீல்டில் இருக்கிற பெண்களையோ கோட் பண்ணுறத விட ஃபீமேல் ஸ்டார்ஸு, ஃபீமேல் செலிப்ரிட்டியாக இருந்தால் அவங்களுக்கான கவரேஜ் மட்டும்தான் அதிகமாக இருக்குது. சரி, இப்படி இருக்கிறதால வர பிரச்சனைகள் என்ன அப்படின்னு சொல்லி, அதாவது இந்த மாதிரி ஒரு கவரேஜ் ஆகிறதுக்கு முக்கியமான ஒரு ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், கண்டிப்பாக விமனோட ரெப்ரசன்டேஷன் மீடியாவில் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதுதான் வந்து ஒன் ஆஃப் த கோர் ரீசன்ஸ். ஏன் நிறைய பெண்கள் வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், எல்லா பெண்களையும் நம்ம என்ன நம்ப வைக்கிறோன்னா, மீடியா வந்து உனக்கு ஏற்றது கிடையாது சொல்லும் போதே ஆண்கள் வந்து என்கிட்ட சொன்ன ஒரு விஷயந்தான். அதனால் இப்படி சொல்லியே அவங்கள வரவிடாமல் பண்ணுறது. இன்னொன்று, இப்போ இருக்கிற இந்த நியூ ஏஜ் மீடியாஸ் எல்லாமே 10 ஸ்டோரி நீ கொடு, நீ எந்த ஸ்டோரி வேணாலும் கொடுக்கலாம், ஆனால் 10 ஸ்டோரி கொடு, அது சோஷியல் மீடியாவில் நல்லா போச்சுன்னா போதும், காசு வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுடுறாங்க. கோர் அந்த ப்ராப்ளம்ஸையோ காசஸையோ போய் அவங்க தேடுறதோ ரிப்போர்ட் பண்ணுறதோ கிடையாது. இன்னொன்று என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், என்னதான் ஒரு ஸ்டோரியை ஒரு ஃபீமேல், அங்கே கம்மியாக இருக்கிற ரெப்ரசன்டேஷன் விமெனுக்கு, அந்த விமன் என்னதான் ஸ்டோரி எழுதினாலும் அங்கே தலைமை வந்து ஒரு ஆண். கடைசியில் என்ன ஸ்டோரி எழுதினாலும் எங்கே வெட்டணுமோ எங்கே ஒட்டணுமோ அங்கெல்லாம் ஒட்டி அது வந்து மேலுக்கான ஒரு ஸ்டோரியாகவே மாற்றி அதையே வந்து அவங்களே பப்ளிஷ் பண்ணி அவங்களே படிச்சுக்கிறாங்க. இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், எல்லா இடத்துலையும் ஒரு பாலியல் ரீதியாக ஏதாவது ஒரு பிரச்சனையை சந்திக்கும் போது மீடியாவை வந்து நாடுறாங்க. ஆனால் இங்கே வந்து அந்த க்ரைமை வந்து யார் பண்ணுறாங்களோ அவங்க கூட தான் நம்ம டெய்லி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க ஏதோ ஒரு விதமாக ஒரு சீண்டுதெல்லாம் நமக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அதையும் தாண்டி நம்ம வந்து இந்த ஒர்க்கை வந்து பண்ணிகிட்டே இருக்கணும். சரி, இது வந்து அப்போ வந்து பெண்களை வந்து பெண்களோட ரெப்ரசன்டேஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு மீடியாவில் வாய்ப்பே இல்லையா அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படிலாம் கிடையாது. பிபிசி வந்து அதை பண்ணியிருக்காங்க. 2012 பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து வெறும் ஒரு 19% தான் அவங்களோட டீமில் வந்து விமன் இருந்திருக்காங்க. ஆனால் ஒரு 5 இயர்ஸில் வந்து அவங்க 50-50 ரேஷியோவை வந்து ஆண் பெண் ரேஷியோவை வந்து அவங்க கொண்டு வந்துட்டாங்க. இது எப்படி பாசிபிள் ஆச்சு அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட கேட்கும் போது, நாங்கள் முதல்ல எங்களோட மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிற ஆண்களோட மைண்ட் செட்டை வந்து மாற்றணும், அதை மாற்றும் பொழுதே இந்த சேஞ்ச் வந்து சாத்தியமாச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த மாதிரி மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ் மாற்றுவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியில் இப்போ இருக்கிற இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இருக்கிற மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ் எல்லாமே ஒன்று ரூலிங் பார்ட்டி ஓண்டு, இல்லைனா வேறு ஏதாவது பொலிட்டிக்கல் பார்ட்டி ஓண்டு, அப்படி இல்லைனா இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஓண்டு. இவங்க அவ்வளோ பெரிய எஃபர்ட் எல்லாம் போட்டு இந்த மாதிரி ஒரு மாற்றம் கொண்டு வரணுன்ட்டு எதையுமே பண்ணவே மாட்டாங்க.
அப்போ எப்படி வந்து இதில் சேஞ்ச் கொண்டு வரது அப்படின்னு சொல்லும் போது அப்போ தான் வந்து ஆல்டர்னேட் மீடியா, இண்டிபெண்ட் மீடியாஸ்ன்னு சொல்லிட்டு இப்போது இருக்கிற மீடியாஸ்ன்னு சொல்லி பார்த்தோன்னா நியூஸ் மினிட், ஷீ த பீப்புள், அதுக்கப்புறமா தமிழில் வந்து ஹர் ஸ்டோரிஸ் அந்த மாதிரிலாம் வந்து அவங்க போட்டுட்ருக்காங்க. ஆனால் அவங்களாலையும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அதை பண்ண முடியுதா, அவங்களோட ஒர்க்கை பண்ண முடியுதா அப்படின்னா அவங்களுக்கும் பலவிதமான சிக்கல்கள் வந்து அதில் இருக்குது. ஸோ டைரக்டாக நியூஸ் மினிட் டைரக்டாக அஃபிலியேட் ஆகலை. குவிண்டோட ஃபண்டிங் தான் உங்களுக்கு இருக்குது. நியூஸ் இல்லை, இவங்க வந்து கொஞ்ச நாச்சும் ஆல்டர்னேட் மீடியாவை எப்படி வேர்ட்ஸ் பயன்படுத்தலாம், வயர் ஸ்க்ரால் வயர் அவங்க 2 பேருமே இருக்காங்க. ஆனால் விமெனோட கவரேஜ்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் அவங்கள முன்னெடுத்து சொல்கிறாங்கல்ல, அதனால இல்லை நான் இவங்களை உதாரணமாக இன்னும் வைக்கவே இல்லை, இன்னும் வைக்கலை, இன்னும் நான் முடிக்கலை. இவங்கெல்லாம் வந்து ட்ரை பண்ணுறாங்க, இருந்தாலும் இவங்களுக்கான சிக்கல்கள்ன்றது இருக்குது. அப்போது எது வந்து உண்மையான சேஞ்சாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஊடறு மாதிரி இங்கே தமிழ்நாட்டில் இல்லைன்னு சொல்லி நம்ம காலங்காத்தால இருந்து சொல்கிறோம்ல, நமக்கான ஒரு ஆர்கனைசேஷனை நம்மளே இல்லை தமிழ்நாட்டில் இல்லைன்னு சொல்லி சொல்கிறோம்ல, அப்போது ஊடறு மாதிரியான ஒரு அவங்க நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் மாதிரி தானே நம்ம என்ன எதிர்பார்க்குறோம், நமக்கு திரும்ப காசு வரணுன்னே எதிர்பார்க்கல, நம்ம ஒரு சிஸ்டர்ஹுட்டாக இருக்கணும்ன்ட்டு எதிர்பார்க்குறோம்ல, அது மீடியாவில் இன்னுமே குறைவு. அப்படி இருக்குது. ஒரு சில விமென்ஸ் ஆர்கனைசேஷன் இருக்காங்க, ஆனால் அங்கேயுமே எந்த மாதிரியான பாலிடிக்ஸ், எந்த மாதிரியான ஜாதி அரசியல் அங்கே இருக்குன்றதும் நமக்கு தெரியும். அப்படி இருக்கும் போது உண்மையான தேவை என்ன அப்படின்னு சொன்னால் ஊடறு மாதிரி இங்கே ஒரு சிஸ்டர்ஹுட் வந்து நம்ம கிரியேட் பண்ணாதான் இன்னும் அதிகமான பெண்கள் வந்து இங்கே வேலைக்கு வர முடியும். அது இல்லாமல் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் எங்களை மாதிரியான ஜேர்னலிஸ்டாக ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே முட்டு கொடுத்துட்ருக்காங்க. அப்போது இந்த ஊடறு மாதிரியான பிளாட்ஃபார்மில் இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கிற எல்லாரும், அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒர்க் பண்ணுற ஒவ்வொருத்தங்களுக்கும் தெரிஞ்சவங்களை பற்றி எழுதுறதோ இல்லைன்னா நம்ம பார்க்குற பெண்களை பற்றின ஏதோ ஒரு பதிவு, அதையும் நம்ம தொடர்ச்சியாக வந்து செஞ்சுக்கிட்டே இருந்தால் தான் நம்ம வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஆணாதிக்க ஊடகத்தில் போய் பெண் எங்கேயும் நம்ம தேட வேண்டிய அவசியம் இருக்காது. அதனால் நமக்கான தளத்தை வந்து க்ரியேட் பண்ணி நமக்கான வேலையை வந்து இன்னுமே ஸ்ட்ராங்காக செஞ்சுக்கிட்டே வரணும் அப்படின்றது தான். நம்ம மேகசின் தானே சமுதாய சக்தி அம்மா வந்து ஓவிய பெண்களை பற்றி நீங்கள் பேசுனீங்க. ஓவிய கலையில் பெண்கள் எங்கேன்றது பேசுனீங்க. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு சமுதாயத்திலேயோ சரி இல்லை ஒரு பெண்களுக்கோ சரி பொதுவில் ஏதாவது பிரச்சனையில் இன்டர்நேஷ்னல் லெவலில் ஏதாவது பிரச்சனை வரப்ப பெண் ஓவியர்கள்கிட்ட இருந்து வரக்கூடிய கலை என்னவா இருக்குது, அவங்களுடைய கோபத்தையோ இல்லை அவங்களோட அந்த 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 கொடுமை சார்ந்த ஒரு விஷயத்தை எப்படி ஓவியத்தில் கொண்டு வராங்கன்றது ஒரு கேள்வியாக தான் இருக்குது. தமிழ்நாட்டிலும் சரி இன்டர்நேஷ்னல் லெவலையும் சரி உலக அளவில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கிற ஆண் ஓவியர்கள் அதை எப்படி வெளிப்படுத்துகிறாங்க, ஒத்த ஓவியத்தில் அவங்க சொல்கிற மெசேஜ் என்னவா இருக்குது, பெண் ஓவியர்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு ஒரு கேள்வி இருக்குது. நம்ம தொடர்ந்து இலங்கை பிரச்சனை அந்த போருக்கு பிறகான ஒரு காலகட்டத்தில் மட்டும்தான் அங்கே இருக்கிற பெண் ஓவியர்கள் வந்து அவங்களோட வழியை எப்படி ஓவியத்தில் கொண்டு வந்தாங்கன்னு ஊடக சந்திப்பில் தான் நம்ம தெரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. அந்த மாதிரி பெண் ஓவியர்களும் வரணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை பொதுவாகவே இருக்குது. அது எனக்குமே இருக்குது. அதே போல் நம்ம பாரதி வந்து சோஷியல் மீடியா ஜேர்னலிசம் எப்படி இருக்குன்றது சொன்னாங்க. இன்றைக்கி வந்து உலகமே வந்து சோஷியல் மீடியா தான் அப்படின்னு ஆகிக்கிட்டு இருக்கிறப்ப அதில் இருக்கிற அரசியல் எப்படி இருக்குது அப்படின்னு அவங்க தெளிவாக பேசினாங்க.
நானுமே கூட ஒரு ஜேர்னலிஸ்ட் தான். எனக்கும் என் நாட்டில் ஒரு பெண் ஜேர்னலிஸ்டாக எப்படி நடத்தப்படுறாங்க, ஒரு ஆண் ஜேர்னலிசம் எப்படி நடத்தப்படுறாங்க, செய்தியில் எப்படி பாகுபாடு காட்டுறாங்க, இந்த ஆணாதிக்க ஜேர்னலிசம் வட்டத்துக்குள்ளே நான் 13 முறை வந்து பெஸ்ட் ஜேர்னலிசம் வாங்கியிருக்கிறேன் நான். ஸோ அது எப்படி சாத்தியப்பட்டது, அதுக்காக எப்படி உழைக்கப்பட்டது, நான் முறையாக ஜேர்னலிசம் படிக்காட்டியும் நான் எப்படி அந்த டெக்னிக்ஸை யூஸ் பண்ணேன் அப்படின்றதெல்லாம் அது ஒரு பெரிய கதை தான். அது சின்ன சின்ன டெக்னிக்ஸ் தான். எனக்கு ஒரு உருவம் சின்னதாக இருக்கிறனாலையும் அதே என்னுடைய ப்ளஸ்ஸும் கூட. சாத்தியப்படாததெல்லாம் இந்த குட்டியான உருவம் சாத்தியப்பட வைத்தது. அதுக்கும் சில டெக்னிக்ஸ் தான். தோழியர்களுக்கு மிக மிக நன்றி. உங்களுக்கு இந்த கடைசி செக்ஷனை வந்து கல்பனா அம்மாவோட நன்றி நன்றி நன்றி, அனைவருக்கும் நன்றி. உங்களுக்கு இன்னொரு இனிப்பான ஒரு விஷயம், இன்னைக்கு முழுக்க நடந்த பல வலி மிகுந்த உரையாடல்களில் இன்னைக்கு ஒரு இனிப்பான விஷயம் என்னன்னாக்கா, நம்மளுக்கு வந்து கேம்ப் ஃபயர் இருக்கு. நம்மளுடைய உணவுக்கு பிறகு நம்மளுக்கு வந்து அதை ஏற்பாடு பண்ணவர் வந்து நம்மளுக்கு மைக் செட்டெல்லாம் போட்டு என்னம்மா